என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என் தம்பி கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவன் கட்டி இருக்கான். அதுக்கு கட்டின தாலிய கழட்ட சொல்லுவீங்களா? ஒரு தடவைதான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே அந்த தாலிதான். ஏதோ சாதாரண கயிறு மாதிரி ஈஸியா சொல்றீங்க. நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இது ஏன் குடும்ப விஷயம். ஒரு பொண்ணோட தாலிய பறிக்கிறது பொது விஷயம்தான். 10 பேருக்கு முன்னாடி நீங்க இப்படி செய்யறத பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. அனுபூதியம்மா, அவங்க சொல்றது சரிதானே? இப்படி கட்டின தாலியை கழட்ட சொல்றீங்க? அந்த பையன் தான் மீனாட்சியோட புருஷன். அவன் தப்பு பண்ணிட்டான். அதுக்காக தாலியை கட்டி எரிஞ்சிருவீங்களா? என்ன இருந்தாலும் அந்த பையன் தான் மீனாட்சியோட புருஷன். விட மாட்டோம். எப்ப என் பேச்ச மீறி இப்படி ஒரு விஷயத்த பண்ணானோ அப்பவே இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க யாராவது என் வீட்டு வாசப்படிக்கு வந்தீங்கன்னா அவனை தலைமுழுகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த உருப்படாதவங்க கூடவே போயிடுங்க. ஏலே, என்னடா பெரிய கதாநாயகன் நினைப்புல இதெல்லாம் பண்றியா? நீ பொண்ணை காப்பாத்துற மதுரை வீரனோ? உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடமா போயிடு. அதை விட்டுட்டு என் வீட்டு பக்கம் வந்த திருப்பாச்சி அருவாளை தீட்டி வச்சிருக்க. ஒரே போடு போட்டு வேண்டாம். மீனாட்சி ஆதிய கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நான் எப்ப மாட்டுவேன்ற பயத்திலேயே இருந்து செத்திருப்பேன். நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச சிம்மாசனம் எப்ப வேணா என் கையை விட்டு போயிருக்கோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸ வர சொல்றேன். அது நீ ஆசைப்பட்டதை என்னால பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா உன் ஆசைக்காக என் பொசிஷனை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்னை பத்தின உண்மை எப்பவுமே உங்க அக்காக்கு தெரியக்கூடாது. ஏன்பா, என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது தானே என்னோட ஆசையே. அதுக்காக தானே நான் பொழைச்சி மறுபடியும் உயிரோட வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியப்பா. ஐயோ கடவுளே. தேனே, என்ன தேனுது? மீனாட்சி, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற மாதிரியான காரியத்தையா பண்ணிருக்க? உன்னை நல்லவன தானே நம்பின. மீனாட்சி வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேடா. ஏய், நீ உருப்படாம சுத்தி இருக்க, பொறுப்பு இல்லாம இருந்திருக்க. ஆனா உன்னால யாருக்கு எந்த கெடுதலும் வந்ததில்லைன்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சுடா. அது இப்படி உடைச்சிட்டியாடா. மீனாட்சிக்கு துரோகத்தை பண்ணி இப்படி எல்லாரும் முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சிட்டிய ஜீவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துரும். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இவன் பண்ண தப்புக்கு இவன் ஜெயிலுக்கு தான் போகணும். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஐயோ கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் இத்தனை வருஷம் புருஷன் இல்லாம வாழ்ந்தேன். என் பொண்ணுங்களை நல்லபடியா வளர்த்தேன். இப்ப என் பொண்ணு அதே கஷ்டப்படணுமா? ஏன் ஜீவா, ஏன் இப்படி பண்ண?
மீனாட்சியோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியே. மீனாட்சி, இந்த தாலி கட்டிட்டதால கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு ஏத்துக்கிட்டு நான் உன்னை வாழ சொல்ல மாட்டேன். அப்படி சகிச்சுக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா ஜீவா இப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா ஒருத்தவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நாமளா ஒரு விஷயத்த டிசைட் பண்ண கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஜீவா பண்ணது சரின்னு நீ நினைச்சா அவன் கூட லைஃப வாழணுமா இல்லையான்னு நீயே டிசைட் பண்ணலாம். ஆனா அவன் பண்ணதுல நியாயம் இல்லாம இருந்தா நீ இந்த தாலிய ஏத்துக்க தேவையில்லை. லீகலா நானே உனக்கு இவன் கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறேன். அப்புறம் உனக்கு உன் மனசுக்கு பிடிச்சவனோட வேற மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஆனா இதுல எது நடக்கணும்னு நீ முடிவு பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எது சரி எது தப்புன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கான டைமை எடுத்துக்க. உன்ன மாதிரி பொண்ணுக்கு அந்த மீனாட்சி அம்மன் கண்டிப்பா நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பாங்க. நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். போதும், நிறுத்துங்க. என்ன நல்லது நடக்கணும்? இப்படி திருடுத்தனமா தாலி கட்டுவான், நீங்க அவன் கூட சேர்த்து வைப்பீங்களா? இதுதான் உங்க நியாயமா? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி என் தம்பி வாழ்க்கை கெடுத்த இவனை சும்மாவே விட மாட்டேன். இவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இவன் திருட்டுத்தனமா கட்டின தாலி அறுத்துட்டு இதே மீனாட்சிய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. இது நடக்கும். வா ஆதி.